என்னோட விசாலமான உருவத்தை பார்த்த உடனே கிருஷ்ண நடுநடுங்கி போயிடுவான். அதனால நான் உங்க எல்லார்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன், நாம எல்லாரும் இந்த ஆதிவாசிகளையும் நம்ம குடும்பமா ஏத்துக்கிட்டு இந்த பிருந்தாவனம் எங்களுக்கு எந்த அளவுக்கு சொந்தமோ இனிமே இது உங்களுக்கும் சொந்தமானது. நீ உன்னோட முன்னோர்களின் மரணத்துக்காக பழிவாங்க நினைச்சீனா பிருந்தாவனத்துக்கு போ. அந்த விஷ்ணு அவதாரமான கிருஷ்ண அங்கதான் இருக்கான். அவனை கொன்னு உன்னோட முன்னோர்களின் மரணத்துக்கு பழி வாங்கிக்கோ. கிருஷ்ணா, தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நெல்லு. இந்த மாதிரி நீ ஒளிஞ்சு விளையாடி உன்னோட வீரத்தை இல்ல கோலத்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்க. எங்க இருக்க? என் முன்னாடி வா. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். வாங்க நண்பர்களே, நாம முனிவர்களுக்கு பழத்தை வழங்கலாம். இப்ப என்னோட காரியம் நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். ஹரி ஸ்ரீஹரி. யார் அந்த ஹரியோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது? ஹரி ஸ்ரீஹரி, ஹரி ஸ்ரீஹரி, ஹரி ஸ்ரீஹரி. ஹரியோட பேரை உச்சரிக்கிறது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்தை செய்யறவங்கள நான் கண்டிப்பா தண்டிப்பேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். யாரது? யாரு ஹரியோட பேரை உச்சரிக்கிறது? ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? அந்த ஹரிங்கிற சத்தம் இந்த பாறையில இருந்து வருது. நான் இந்த பாறையை உடைக்க போறேன். ஹரி ஸ்ரீஹரி, ஹரி ஸ்ரீஹரி, ஹரி ஸ்ரீஹரி, ஹரி ஸ்ரீஹரி. இந்த பறவை கூட ஹரியோட பேரை உச்சரிக்குதா? ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க. இல்ல, எல்லா பக்கத்துல இருந்தும் அந்த ஹரியோட பேரு என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. என் எதிரியோட பேரை என்னால இதுக்கு மேல கேட்க முடியாது. நான் நினைச்சதெல்லாம் நிறைவேற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற எல்லா முனிவர்களுமே இறந்து போயிடுவாங்க. நந்தராஜா, நந்தராஜா, அந்த கஜாசுரன் நம்ம கிராமத்தோட எல்லை வரைக்கும் வந்துட்டான். அவன் எந்த நேரத்திலயும் இங்க வந்துடலாம். அவன் கண்டிப்பா இங்க வருவான். ஏன்னா நம்ம ஸ்ரீஹரிக்கு இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம்ல. நாம இந்த பூஜையை கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். இல்லன்னா அவன் நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவான். இந்த பூஜையை உடனே நிறுத்துங்க. இல்ல, இது அப்படிலாம் பண்ண முடியாது. நான் எதுக்காகவும் பயந்து போய் என் கடமையில இருந்து தவறவே மாட்டேன். அந்த ஸ்ரீஹரியோட அருள் இருந்தா எந்த அசுரனாலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. ஆமாங்க, நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. நாம எல்லாரும் கடவுள் ஸ்ரீஹரி மேல நம்பிக்கை வைக்கணும். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க.
ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க. இந்த பூஜையை நம்ம நிறுத்தியே ஆகணும். அவர் சொல்றது எல்லாமே சரிதான். எல்லாரும் அமைதியா இருங்க. அப்படிலாம் நம்ம இந்த பூஜையை பாதியில நிறுத்தக்கூடாது. நம்ம இந்த மாதிரிலாம் பாதியில நிறுத்தணும் அப்படின்னா அந்த யமுனை தேவியோட கோபத்துக்கு ஆளாயிடுவோம். ஒருவேளை யமுனை தேவி நம்ம மேல கோவப்பட்டாங்கன்னா நம்மளோட பிருந்தாவனத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து வரலாம். இந்த ஆபத்து எப்ப விலகும் நந்தராஜா? நண்பர்களே, அந்த ஸ்ரீஹரியால மட்டும்தான் இந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். இப்போதைக்கு நம்ம அவரை மட்டும்தான் நம்பி ஆகணும். வழக்கம் போல ஸ்ரீஹரி நம்மளை இந்த பிரச்சனையில இருந்தும் காப்பாத்திடுவாரு. அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? எங்க உன்னோட அந்த ஹரி? என் கண்ணுக்கு அவன் எங்கேயும் தெரியல. நீ செத்து போனதுக்கு அப்புறமா அவன் இங்க வருவானா? நான் என் கால்களால நசுக்கி உன்னை கொல்ல போறேன். ஸ்ரீஹரி வாழ்க. சுதாமா, நான் வந்துட்டு இருக்கேன் நண்பா. கண்ணா, கஜாசுரனை கொல்றது சாத்தியமே இல்ல. ஏன்னா அவன் அமரன். இல்ல அண்ணா, இப்ப நான் அவன்கிட்ட போயே ஆகணும். நான் மட்டும் அவன்கிட்ட போகலன்னா அப்புறம் சுதாமாவோட சேர்த்து கிராம மக்கள் எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து வந்துடும். நான் அந்த கஜாசுரன் கிட்ட போய் தான் ஆகணும். ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க. உன்னால என்ன கொல்ல முடியாது கிருஷ்ணா. விஷ்ணுவோட எந்த சக்தியாலையும் என்ன கொல்ல முடியாது. ஏன்னா நான் அமரன். ஸ்ரீஹரி, உங்களோட மாயை ரொம்பவே அற்புதமானது. கஜாசுரன் ஒரு யானை, அதனாலதான் நீங்க அவனை கொல்லாம இருக்கீங்க. கணபதியாரே, நான் உங்களுடைய அனுமதிக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீங்க மிகவும் சக்தி வாய்ந்தவர். உங்களுக்கு என்னோட அனுமதி எதுக்காக தேவைப்பட போகுது? பிரபு, நீங்களே அவனை வதம் பண்ணிருக்கலாமே. நீங்க இப்போ உங்களோட வேலையை முடிச்சிருங்க. என்ன கொல்லணும்னு நீ பண்ண முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ உன்னை நான் கொல்ல போறேன். என்னோட காதுக்குள்ள வலிக்குது. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இல்ல, இங்க என்ன நடக்குது?
கண்ணா, கஜாசுரனை உன்னால எப்படி கொல்ல முடிஞ்சது? பிரபு, கஜாசுரனுக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அவனை ஒரு ஆணாலேயோ பெண்ணாலேயோ தெய்வங்களாலேயோ இல்ல மிருகங்களாலேயோ யாராலையும் அவனை கொல்ல முடியாது. ஆனா என்ன? அவனை கொல்லக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் எறும்பு மட்டும்தான். நல்ல வேளை கண்ணா, மாமா அனுப்புன இன்னொரு அசுரனும் செத்துட்டான். வா, இப்ப நாம யமுனை நதி கரைக்கும் போகணும். கண்ணா, 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 நீ வந்துட்டியா? நீ எனக்காக தானே இங்க வந்த? ஆமா சுதாமா, ஏன்னா நான் உன்னை கண்டுபிடிப்பேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். கண்ணா, சரி, இப்ப வாங்க இங்க இருந்து சீக்கிரமா போகலாம். அங்க அத்தை நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. நந்தராஜரே, பூஜை இப்ப முடிஞ்சிருச்சு. நீங்க யமுனை அன்னையை வணங்கிக்கோங்க. கண்ணா, கண்ணனும் பலராமனும் எங்க? ரெண்டு பேரும் இங்கதானே இருந்தாங்க. ஐயோ கடவுளே! அம்மா, சுதாமா, அம்மா, சுதாமா, சுதாமா, அம்மா, நாங்க சுதாமாவை கூட்டிட்டு வர போயிருந்தோம். ஆனா அந்த ராட்சசன் எங்க போனா? அம்மா, அந்த அசுரன் ஸ்ரீஹரிய நினைச்சு பயந்து ஓடி போயிட்டான். கூடவே மாமாவோட விஷயத்தின் பாதிப்பையும் நம்ம கண்ணன் தான் வீழ்த்திட்டானே. நண்பர்களே, ஸ்ரீஹரியை இப்படி நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால கிடைக்கிற பலன்கள் என்னன்னு பாத்தீங்களா? ஸ்ரீஹரி வாழ்க! ஸ்ரீஹரி வாழ்க! இல்ல, சாத்தியம் இல்ல. இது சாத்தியமே இல்ல. இது என்ன விதியோட விளையாட்டு குருதேவா? இது என்ன சோதனை? இலக்க தேடி இவ்வளவு பக்கத்துல போனதுக்கு அப்புறமும் இன்னொரு முறை நாம எப்படி தோத்து போறோம்? கம்சா, வீரன் தோல்வியை நினைச்சு கவலைப்பட மாட்டான். இந்த தோல்வியே நமக்கு வெற்றிக்கான படிக்கல்லா மாறும். இந்த தோல்வியின் ஆக்ரோஷமே நமக்கு சக்தியா மாறும். கம்சா, நான் அந்த கிருஷ்ணனை மட்டும் இல்ல, அந்த மொத்த பிருந்தாவனத்தையும் அழிச்சிடுவேன் கம்சா. நண்பர்களே, யாரால ரொம்ப நேரத்துக்கு இங்க தண்ணிக்குள்ள இருக்க முடியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். 1 2 3. குருதேவா, நீங்க என்ன இந்த நதிக்கரைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா முக்கியமான காரணம் இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது. மகராசுரா,
வணக்கம் குருதேவா. வணக்கம் மகாராசுரா. நீ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனோ அந்த அளவுக்கு தந்திரமானவன். அப்படியே ஒரு முதல மாதிரி. இப்பவே அந்த பிருந்தாவனத்துக்கு போ. உன்னுடைய இந்த தந்திரத்தால அந்த கிருஷ்ணனை பிருந்தாவனத்திலிருந்து விரட்டிடு. ஆனா நீங்க அந்த கிருஷ்ணனை கொல்லதான விரும்புறீங்க? பிருந்தாவனத்திலிருந்து அவனை விரட்டுறதுனால என்ன நடக்கும்? மகாராசுரா, அந்த பிருந்தாவனம் தான் அந்த கிருஷ்ணனோட சக்தியே. அந்த கிருஷ்ணன் மட்டும் அந்த பிருந்தாவனத்திலிருந்து வெளியே வந்துட்டானா அவன் சக்தியை பறிச்சு அவனை அழிக்கிறது ரொம்ப சுலபமாகிடும். கட்டளைப்படியே செய்கிறேன் குருதேவா. இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா கண்ணை இன்னும் தண்ணிக்குள்ளேயே இருக்கான். இந்நேரத்துக்கு கண்ணை தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கணும். யாராலையும் இவ்வளவு நேரத்துக்கு தண்ணிக்குள்ள உயிரோட இருக்க முடியாது. கண்ணா, 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 கண்ணா. கண்ணா, 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 கண்ணா. நான் இங்க இருக்கேன் ராதா. கண்ணா, நீ இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளதான் இருந்தியா? அது எப்படி? இது எல்லாமே பயிற்சி தான் தோழிகளே. ஒருவேளை நீங்களும் பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களாலேயும் இவ்ளோ நேரத்துக்கு தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். இது ரொம்பவே சுலபம். நல்ல ஒரு பெரிய மூச்சு இழுத்துட்டு அப்புறம் தண்ணிக்குள்ள அத கொஞ்சம் கொஞ்சமா விடணும். அதுதான் நீங்க பயிற்சி பண்ணணும். என்ன அவ்வளவுதானா? இதுல என்ன இருக்கு? இந்த முறை நான் தான் ஜெயிக்க போறேன் கண்ணா. நானும் அதே தான் விரும்புறேன் நண்பர்களே. வா, நீயும் முயற்சி பண்ணி பாரு. சரி கண்ணா, நானும் முயற்சி பண்றேன். ஆமா ஆமா, கண்ணன் ஒரு திருடன். அவன் எங்க வீட்ல திருடி இருக்கான். அவனை விடக்கூடாது. ஆமா ஆமா, கண்ணன் திருடன் தான். எங்க வீட்ல திருடி இருக்கான். அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். நீங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கண்ணனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் எப்படி உங்களால இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுது? என்னோட கண்ணை குறும்புத்தனம் பண்ணுவான் தான். ஆனா எப்பவும் அவன் திருடனா மட்டும் இருக்க மாட்டான். இல்ல நண்பர்களே, நமக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுற மாதிரியான விஷயங்களை எங்களோட கண்ணை எப்பவும் செய்ய மாட்டான். இது நிச்சயமா ஏதாவது உங்களோட பிரம்மையா தான் இருக்கணும். என்ன? எங்களுக்கு பிரம்மையா? நம்ம கிராம தலைவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. பிரம்ம பிடிச்சிருக்கிறது எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். மகனோட பாசத்துல கண்ணே தெரியலையா? உங்க மகன் பண்ற தப்பெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப நடக்காது. இந்த தடவை நான் கையோட ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வீட்லயும் கிருஷ்ணன் திருடி இருக்கான். அவன் திருடுனத இவங்க எல்லாரும் அவங்க கண்ணாலே பார்த்திருக்காங்க. இல்ல, அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. சரி, அப்படி ஒண்ணு நடக்கலன்னு நாம வச்சுக்கலாம். ஆனா உண்மையை நிரூபிக்க ஆதாரம் போதும் தானே? நாம எல்லாருமே ஒண்ணு பண்ணலாம். நேர கிருஷ்ணனோட அறைக்கு போய் நாம சோதனையிடலாம். அப்புறம் பால் எது தண்ணி எதுன்னு தெளிவா தெரிஞ்சிடும்ல. எல்லாரும் என்ன சொல்றீங்க? வாங்க, ஒரு இடம் விடாம சோதனை பண்ணுங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. யசோதா, என்ன இதெல்லாம்? சரி நந்தராஜா,
நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் உங்க மகன் பாசத்துல இருந்து வெளியே வந்து ஒரு நல்ல கிராம தலைவரா பேசுங்க. உங்களோட மகன் கிருஷ்ணன் பண்ண தப்புக்கு நீங்க இப்ப என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை கண்ணை மட்டும் நிஜமாவே திருடி இருந்தா அவனுக்கு சரியான தண்டனை நான் கொடுப்பேன். இந்த அழகான பிருந்தாவனம் ரொம்ப சீக்கிரமே அழிய போகுது. அப்பா, நீங்களாவது என்ன நம்புங்க. நான் எதையுமே திருடல. கண்ணா, உனக்கு தெரியாம உன்னோட அறைக்கு எப்படி இந்த விலை உயர்ந்த ஆபரணங்களும் தங்க நகைகளும் வந்தது? இது எதுவுமே உன்னோடது இல்ல தானே? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு யாராவது சொல்லுங்க. கிருஷ்ணன் தான் திருடன், அவன் தான் திருடி இருக்கான்னு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமும் இவனை ஏன் இன்னும் தண்டிக்காம இருக்கீங்க? என் மகன் குற்றவாளியா நிக்கிறான்றது எனக்கு புரியுது. அவன் தான் குற்றவாளினா அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். நம்ம கிருஷ்ணனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாகணும். இல்லன்னா அவன் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப சரியா சொன்ன. கிருஷ்ணனுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சே ஆகணும். சகோதரர்களே, என்ன கேட்டீங்கன்னா இந்த கிருஷ்ணனை நம்ம பிருந்தாவனத்தை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும். என்ன பேசுறீங்க தனபதி? நான் உங்ககிட்ட கெஞ்சு கேட்டுக்கிறேன். அதோட உங்க எல்லாருக்கும் நான் ஒரு வாக்கு கொடுக்கறேன். கண்ணனுக்கு இந்த இடத்துலயே அவன் பண்ண தப்ப நான் அவனுக்கு உணர வைக்கிறேன். வேணும்னா அவனுக்கு கடுமையான தண்டனையை கூட கொடுங்க. ஆனா பிருந்தாவனத்தை விட்டு அவனை அனுப்பிடாதீங்க. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. என் உயிரே போயிடும். கண்ணா, அடுத்த 7 நாளைக்கு நீ உன் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. இதான் உனக்கு தண்டனை. அந்த 7 நாளும் நீ அறைக்குள்ளேயே இருந்து நீ செஞ்ச குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இதுதான் என்னோட தீர்ப்பு. அட, இது என்ன தண்டனை? நந்தராஜா, உங்களுக்கு உங்க மகனை பத்தி தெரியாது. உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். இல்ல தனபதி, கண்ணை வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டான். அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். தனபதி, நான் உங்களுக்கு வாக்கு தரேன். கண்ணை ஒருவேளை என் கட்டளையை மீறிட்டா அதுக்கப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா நானே ஏத்துக்கிறேன். அப்படின்னா இந்த வாக்க நீங்க மறந்துடவே கூடாது. அப்பா, உங்களுக்கு தனுமாமா பத்தி தெரியும்ல? இதுக்கு முன்னாடி கூட அவர் இதே மாதிரி. அமைதியா இருக்கண்ணா. போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வா, ஒழுங்கா என் கூட உள்ள வா. அம்மா கேளுங்கல்ல. அம்மா கேளுங்க. அம்மா அம்மா யாரு வேணும்னாலும் என்ன பத்தி என்ன வேணாலும் நினைக்கட்டும். ஆனா நீங்க என்ன குற்றவாளியா நினைக்காதீங்க. அம்மா என்ன நம்புங்க. நான் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியும் கண்ணா, நீ திருடி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அது போதும் அம்மா. இப்ப நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கோங்க. நீங்க என்ன நம்பினா மட்டும் போதும். அதுக்கு மேல நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல அவசியம் இல்ல. கண்ணா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு கண்ணா. ஆனா
இவங்க எல்லாரையும் நான் என்ன பண்றது? தினமும் ஏதாவது ஒரு குறையை எடுத்துக்கிட்டு உன் மேல புகார் பண்றதுக்கு இங்க வந்துடுறாங்க. அதனாலதான் சொல்றேன், உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன். இந்த குறும்புத்தனத்தை எல்லாம் நிறுத்திடு. போதும் கண்ணா. வாங்க நண்பா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நண்பா, கிராமத்துல நடக்கிற பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க நம்மளோட இந்த பிருந்தாவனத்துல பூமிக்கு அடியில நாம ஒரு சுரங்கத்தை அமைக்கணும். அது மூலமா எதிர்காலத்துல பிரச்சனைகள் வரும்போது பிருந்தாவனத்துல இருந்து வெளியே போக முடியும். அருமை நண்பா, இந்த யோசனை உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த யோசனையின்படி ஒரு திட்டத்தை அமைச்சு உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். அப்பா, எனக்கு என்னமோ நம்ம இந்த சுரங்கத்தை பண்ண வேணான்னு தோணுது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, உன்னை நான் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? பேசாம இரு. அது மட்டும் இல்லாம பிருந்தாவன மக்களுக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. இங்க பாரு கண்ணா, நீ எதுக்கு வெளியே வந்த? போ, நீ உன்னோட அறைக்குள்ள போ. அப்பா, நான் என்னுடைய அறைக்குள்ளதான் இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் பேசுறது கேட்டு நான் இங்க வெளியே வரணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்பா, இந்த சுரங்கம் மூலமா நம்மளோட எதிரி கூட நம்மளோட கிராமத்துக்குள்ள வந்துட முடியும். அது மட்டும் இல்லாம பூமிக்கடியில ஒரு சுரங்கத்தை உருவாக்கணும்னா அதனால பூமியில நிலநடுக்கம் கூட வரலாம். அது இயற்கைக்கு நல்லது இல்ல. கிருஷ்ணா, ஏன் இப்படி பண்ற? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? நந்தராஜர் கொடுத்த தண்டனைக்கு விளைவு என்னன்னு பாத்தீங்களா? யார் சொல்றது கேட்க மாட்டான். கண்ணா, இந்த சுரங்க பாதையை உருவாக்குறது நமக்கு ரொம்பவே அவசியமானது. இது நம்மளோட கிராமத்துக்கு தேவையான ஒண்ணு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ இன்னும் வளரணும் கண்ணா. கண்ணா, எதுக்காக வெளியில வந்த? வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போ, உள்ள போ. இங்க பாருங்க நண்பா, இந்த சுரங்கம் அமைக்கிற வேலை எனக்கு ரொம்ப கடினமா தெரியுது. வெறும் கொஞ்சம் பேரை மட்டும் வச்சு இந்த வேலையை நம்மளால முடிச்சிட முடியாது. நம்மளோட மொத்த பிருந்தாவன வாசிகளையும் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம கூப்பிட வேண்டியதா இருக்கும். ஆமா நந்தராஜரே, இந்த சுரங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே வந்து உதவுவோம். சரி நண்பா, இப்போ எங்களுக்கு அனுமதி கொடுங்க. இப்போ பிருந்தாவனத்தை சங்கடம் சூழ போகுது. அப்ப கண்ணா, நீ ஏன் அந்த ஆபத்தை தடுக்கல? அண்ணா, என்னால நேரத்தையும் நிறுத்த முடியும், அந்த ராட்சசனையும் தடுக்க முடியும். ஆனா அண்ணா, பிருந்தாவனவாசிகள் இந்த தடவை செஞ்ச இதே தப்ப திரும்ப இனி எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அண்ணா, இந்த சங்கடத்தை வரவிட்டதே இந்த பிருந்தாவனவாசிகள் தானே. அப்புறம் இந்த ராட்சசனோட மரணத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்கனவே விதி முடிவு பண்ணி வச்சிருக்கு. அந்த விதியை நான் மதிச்சுதானே ஆகணும் அண்ணா. ஆனா கண்ணா, அந்த அசுரன் யாரு? வராக அவதாரம் எடுத்து நான் ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்ணேன். இந்த மகராசுரன் அவனுடைய வம்சம்தான். என்ன பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோட தான் அவன் இங்க பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கான். சுரங்கத்தை அமைக்கிற பணிய நாம சீக்கிரமே செஞ்சு முடிச்சாகணும் நண்பர்களே. சீக்கிரமா வேலையை முடிங்க. ஆமா விஷபானு ஐயா, இந்த சுரங்கத்தை அமைக்கிறது மூலமா நம்ம எல்லாருக்குமே அது பாதுகாப்பு. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா இந்த வேலையை ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம்.
நண்பர்களே, இங்க என்ன நடக்குது? நாம எந்த அளவுக்கு தோன்றோமோ அதே அளவுக்கு மண்ணு திரும்ப அதே இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? நாங்க எவ்வளவு முறை தோண்டி பார்த்துட்டோம், ஆனா கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்படவே இல்லை நந்தராஜா. அது எப்படி நடக்கும்? நீங்க யாரும் உங்க வேலையை சரியா பார்க்க மாட்டீங்க. உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. இங்க பாருங்க நண்பா, கோபப்படாதீங்க. இவ்வளவு கோபம் நல்லதுக்கு இல்ல நண்பா. பாருங்க, எல்லாரும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க நண்பா. இல்ல, இவங்க எல்லாருமே முட்டாள்கள். ஒரு சின்ன வேலையை கூட இவங்களால சுலபமா செய்ய முடியல. ஒழுங்கா எல்லாரும் வேலையை பாருங்க. ரிஷபானு ஐயா, ஓரமா நின்னு குறை சொல்றது ரொம்ப சுலபம். உங்களுக்கு அவ்வளவு திறமை இருந்துச்சுன்னா நீங்க இங்க வந்து தோண்ட வேண்டியதானே? உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னையவே எதிர்த்து பேசுறியா? உங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரியாது. நான் இவனோட உருவத்துல இப்ப பிருந்தாவனத்துக்கு போக போறேன். நீங்க இவனை பார்த்துக்கோங்க. இது நம்ம நண்பர் ரிஷபானு இல்ல. இங்க நிக்காதீங்க, போயிடுங்க. இங்க இருந்த ஆபத்து, எல்லாரும் கிளம்பிடுங்க. இல்ல, இவங்களை நீ எதுவும் செஞ்சிடாத துஷ்டா. சொன்னா கேளு, விட்டுரு. மண்ணுக்குள்ள இருந்து இந்த புல்லாங்குழல் எப்படி வந்தது? இதோட சத்தம் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு? என் காது கிழிய போற மாதிரி இருக்கு. ஆச்சாரியாரே, 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 நான் சாக போறேன். மகராசுரா, இது எல்லாம் உன்னுடைய அதீத நம்பிக்கையின் விளைவுதான். நீ அந்த கிருஷ்ணனோட பாதையில ஒரு தடையை உருவாக்கி இருக்கணும். ஆனா நீ அந்த மாய கிருஷ்ணனை உன் வழியில தடையை ஏற்படுத்த அனுமதிச்சிருக்க. இந்த சத்தத்தை மறந்துட்டு உன்னுடைய லட்சியத்துல நீ கவனத்தை செலுத்து. சீக்கிரமே அந்த சுரங்கத்தோட வேலையை முடிக்கலன்னா, ஒருவேளை இந்த பிருந்தாவன வாசிகளுக்கு உன்னை பத்தின விவரங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உனக்கு உதவ மாட்டாங்க. சீக்கிரமா போ. ரொம்ப நேரம் நீ இங்க இருக்க முடியாது. கட்டளைப்படியே குருதேவா. நண்பர்களே, சீக்கிரம் எழுந்துருங்க. நமக்கு இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் வேலையை செஞ்சு முடிங்க. ஆமா, இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கு. ஆனா நல்ல வேலை, சரியான நேரத்துல நான் உங்க எல்லாரோடைய ஞாபகத்தையும் அழிச்சிட்டேன்.
அது மூலமா நான் ரிஷபானு இல்ல, ஒரு பயங்கரமான ராட்சசன் உங்களுக்கு தெரியாது. என்னாச்சு நண்பர்களே? இன்னைக்கு நீங்க யாரும் விளையாட போகலையா? இல்ல கண்ணா, நீ இல்லாம விளையாட போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. கண்ணா, உனக்காக இல்லனாலும் எங்களுக்காகவாது நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கல இல்லையா? ஏன்னா அதை நிரூபிக்க எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது நண்பர்களே. நல்ல வேளை நீங்களே இங்க வந்துட்டீங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. புரிஞ்சுதா? மாமா, எங்களோட மாட்டை திருப்பி கொடுங்க. எந்த மாடு? என்கிட்ட எந்த மாடும் இல்லையே. மாமா, நீங்க போய் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்க மாட்டை திருடினீங்க. உங்க தொழுவத்துல தான் மாட்டை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. அட நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, என்கிட்ட எந்த மாடுமே இல்ல. இங்க தோன்றதை நிறுத்துங்க. இது பிருந்தாவனத்துக்கு நல்லது இல்ல. நீ இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாத. எங்களுக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. இங்க இருந்து போங்க. நீங்க சொல்றதை எப்படி நம்புறது? மாமா, எங்க மாட்டை வாங்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அட போது நிறுத்துங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, உங்க மாடு எதுவுமே என்கிட்ட இல்ல. வேணும்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எல்லாரும் என் கூட கோசாலைக்கு வாங்க. நீங்களே அங்க வந்து உங்க மாடு அங்க இருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் எதுக்காக இந்த முடிவை எடுத்தீங்க? ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க மாமா. இத கண்ணன் தான் சொல்லியிருக்கணும். கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கணும். ஒழுங்கா எங்களை வேலையை பார்க்க விடுங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே என்னோட மாடுகள் தான். இது என்ன மாமா? எங்க மாடை நீங்க இங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? வாங்க, நம்மளோட வேலை முடிஞ்சது. இது எப்படி? இந்த கட்டைகள் எல்லாம் எதனால பூமிக்கு அடியில புதைக்கப்பட்டிருக்கு? இது கண்டிப்பா தற்செயலா இருக்க முடியாது. இது எல்லாமே இறுதி சடங்கு பண்ற பொருட்கள். எல்லாமே அபசகுணமா இருக்கு. நாம தோன்றதை நிறுத்திட்டு இங்க இருந்து போயிடலாம். போலலிதா, மாமா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லி மொத்த பஞ்சாயத்தையும் கூட்டு. அப்பதான் இவரு கண்ண மாதிரியே திருடி இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இல்ல இல்ல, அப்படி எல்லாம் பண்ணாத. உன்னோட மாடு இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் எதுவும் திருடவே இல்ல. யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இல்லனா அவங்க என்ன தண்டிச்சிருவாங்க. அதனால என்ன மாமா? கண்ணு கூட தான் அப்பாவி. ஆனா அவனுக்கு பஞ்சாயத்துல தண்டனை கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும். இல்ல, கண்ணா எந்த தப்பும் செய்யல. ஆனா அது உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மை என்னன்னா, என் வீட்டுல எதுவுமே திருடு போகல. அந்த தனபதி சொன்னதுனாலதான் எந்த தப்பு செய்யாத
கண்ணன் மேல நான் பழிய போட்டேன். அப்படியா? அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த நந்த மாமா முன்னாடி ஒத்துக்கிட்டே ஆகணும். இல்லனா தண்டனையை ஏத்துக்க தயாராயிடுங்க. இப்ப அந்த கிருஷ்ணன் பிருந்தாவனத்திலே இருந்தாலும் தனியா இருக்கான். ஏன்னா அவனோட நண்பர்கள் கூட்டத்தால இப்ப அவனை பார்க்க முடியாது. நான் அவங்கள காது கேட்காமலும் ஊமையாவும் குருடாவும் மாத்திட்டேன். மத்த பிருந்தாவன வாசிகள்லாம் ஏற்கனவே கிருஷ்ணன் மேல கோபமா இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் கிருஷ்ணனை திருடன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கிருஷ்ணனுக்கு யாரும் உதவ மாட்டாங்க. இது ரொம்பவே சந்தோஷமான செய்தி மகராசுரா. இப்ப பிருந்தாவனத்துல சுரங்கத்தை உருவாக்குறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இப்பதான் அந்த கிருஷ்ணனால வீட்டை விட்டே வெளியே வர முடியாதே. இப்ப நேரடியா என் காலனை தாக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இரவே நான் அந்த சுரங்கத்தோட வேலையை முடிச்சிடுவேன். நாளைக்கு காலையில சூரியன் உதயமான பிறகு அந்த கிருஷ்ணன் பிருந்தாவனத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருப்பான். நந்தராஜரே, என்னோட சுதாமாவுக்கு எதுவும் தெரியவும் மாட்டேங்குது. அவனுக்கு எதுவும் கேட்கவும் மாட்டேங்குது. என் சுதாமாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னங்க, ராதாவாலையும் எதையும் பார்க்க முடியல, அவளால பேசவும் முடியல. இந்த நோய் எப்படி பரவுதுன்னே தெரியல. வைத்தியரே, இது ஏதாவது நோய்க்கான அறிகுறியா? இப்படிப்பட்ட நோயை பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. ஏங்க, இப்ப என்ன பண்றது? இந்த நோய்க்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கலனா குழந்தைங்களை எப்படி குணமாக்குறது? யசோதா, இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒண்ணு பண்ணலாம். நம்ம குழந்தைங்க எல்லாருமே வழக்கமா எங்க போய் விளையாடுவாங்களோ அந்த இடத்துல நாம சோதனை பண்ணி ஆகணும். நிச்சயமா அங்க நமக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். வாங்க போலாம். பசங்களா, ஒருவேளை இந்த நோய் உங்களுக்கும் பரவிடுச்சுன்னா? இல்ல அம்மா, அப்படி எதுவும் நடக்காது. பாரு கண்ணா, எனக்கு மனசெல்லாம் ஒரே பதட்டமா இருக்கு. இந்த நோய் முழுசா இங்கிருந்து போற வரைக்கும் நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. கண்ணா, என் மேல சத்தியம் பண்ணு. என் மேல சத்தியம் பண்ணு கண்ணா. உங்க மேல சத்தியமா அம்மா? யசோதா, ஏதோ பூகம்பம் வர மாதிரி இருக்கு. நீ எச்சரிக்கையா இரு. அண்ணா, இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே போயாகணும். ஆனா கண்ணா, நீ தான் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கியே. ஆமா அண்ணா, நான் அம்மா மேல சத்தியம் பண்ணது உண்மைதான். அந்த நோய் முழுசா மறையிற வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தேன். ஆனா அண்ணா, நமக்கு தான் தெரியும்ல, இது நோய் எதுவும் இல்ல. இது அந்த அசுரனோட தாக்குதலின் பாதிப்பு. அது மட்டும் இல்லாம அப்பா எனக்கு கொடுத்த அந்த 7 நாள் தண்டனையும் இன்னையோட முடிஞ்சிடுச்சு. இப்போ
மொத்த பிருந்தாவனத்தையும் நான் விழுங்க போறேன். அந்த கிருஷ்ணனோட இந்த பிருந்தாவனமும் அழிய போகுது. எல்லாருமே மூழ்கி சாக போறீங்க. யாரும் தப்பிக்க முடியாது. நாலா பக்கமும் இப்ப நம்மள தண்ணி சூழ்ந்துருச்சு. நாம இப்போ என்ன பண்றது? நீங்களும் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களாலையும் இவ்ளோ நேரத்துக்கு தண்ணிக்குள்ள இருக்க முடியும். ஆழமா ஒரு பெரிய மூச்சை இழுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சை விடணும். சரி கண்ணா, அப்ப இதுக்காக தான் நீ தண்ணிக்குள்ள ரொம்ப நேரமா இருக்கிறதுக்கு பயிற்சி எடுத்தியா? ஆமா அண்ணா, இந்த பயிற்சி இன்னைக்கு நமக்கு வரப்போற சங்கடத்துல இருந்து நம்மளை காப்பாத்த போகுது. அண்ணா, நீங்க இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. இப்போ அந்த மகராசுரனோட மரணத்துக்கான நேரம் நெருங்கிடுச்சு அண்ணா. கிருஷ்ணா, என்னோட முன்னோர்களுக்காக உன்னை நான் பழி வாங்க வந்திருக்கேன். இந்த பழி வாங்குதல் அக்னி பலவீனமானதில்ல. இது உன்னை பஸ்பமாக்காம அணையவே அணையாது. இப்ப ரொம்ப தாகம் வேற எடுக்குது. அங்க ஒரு கிணறு இருக்கு. பிருந்தாவனத்தோட எல்லையை நீ தாண்டக்கூடாது. இல்லங்க, நான் அங்க போய் தான் ஆகணும். கண்ண பலராமன் உயிர் ஆபத்துல இருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.